கைஸ் நீங்கள் பார்த்துக்கிட்ட காமெடி இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஷின்சானோட ஒரு ஃபன்னியான எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போன வாரத்தில் வந்து பார்த்தி அப்படின்னா நம்மளோட ஷின்சானோட மூவிஸ்லாம் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் வந்து நிறையவே தந்தீங்க. அதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நானும் வந்து இதே மாதிரி நிறைய ஷின்சான் மூவிஸ் போல தான் இருந்தேன். பட் மூவி இல்லையே. ஸோ அந்த ஒரு காரணத்தில் நம்மளோட ஷின்சானோட எபிசோட் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ டோரிமான் எபிசோட்ஸும் போடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா டோரிமானுக்கு வந்து காப்பீடு வருது. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு டோரிமானை எடுக்க மாட்டோம். ஷின்சானோட டாப்பிக்குள்ளேயே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துக்க முடியும். நம்ம சேனலுக்கு இப்போ வரீங்கன்னா மந்திர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ வரும். இப்போ உங்கள் வீட்டுக்குள்ள எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹேரியோட ஆஃபீஸை காட்டுறாங்க. ஹேரியோட ஆஃபீஸில் நம்ம ஹேரியோட பாஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோனை காமிச்சிட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் காவப்பூச்சி அப்புறம் ஒரு அக்கா வந்து இந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹேரி வந்து ஆமாம் அது என்ன ஃபோட்டோ நானும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற நம்ம ஹேரி கேட்பாரு. ஸோ அதுக்கு நம்மளோட பாஸ் வந்து இது வந்து என்னோட ஃபோனோட வால்பேப்பர் அப்படின்ட்டு சொல்லுவார். என்ன வால்பேப்பர் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம ஹேரி கேட்பாரு. வேறு என்ன என்னோட ஃபேமிலி ஃபோட்டோ தான் அப்படின்ட்டு அவரும் காட்டுவார். ஸோ இந்த மாதிரி அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ வைக்கிறதுக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட காவப்பூச்சி வந்து இந்த மாதிரி நம்ம ஹேரி கிட்ட வந்து ஆமாம் ஹேரி நீங்கள் என்ன உங்கள் ஃபோனை வந்து வால்பேப்பராக வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹேரி வந்து ஒரு நூடுல்ஸாக வச்சு இதான் நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டு அந்த அக்கா வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னாங்க வந்து போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹேரி வீட்டுக்கு வந்தார். அப்புறம் நம்ம ஹேரி வந்து இந்த மாதிரி மிக்ஸி கிட்ட வந்து இந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னோட ஃபோனுக்கு வந்து வால்பேப்பர் தேவை அப்படின்ட்டு நம்ம ஹேரி சொல்லுவார். அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து ஆமாம் இந்த வால்பேப்பர்னா என்னப்பா அப்படின்ட்டு நம்மளோட ஷின்சான் வந்து கேட்பான். அப்புறம் நம்ம டேரி வந்து வேறு ஒன்றும் இல்லை ஷின்சான் நம்ம ஃபோனில் வந்து நம்ம ஃபோட்டோ வைக்கிறது தான் வால்பேப்பர் அப்படின்ட்டு நம்ம டேரி வந்து சொல்லுவார். ஓ இதானா அப்படின்ட்டு நம்மளோட ஷின்சான் வந்து ஃபோன் வந்து பார்ப்பான். ஸோ இப்போ நம்மளோட மிக்ஸி வந்து ஆமாம் இப்போ நம்ம என்ன மாதிரி ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து இந்த ஃபோட்டோ எல்லாம் எப்படிமா எடுப்பாங்க அப்படின்ட்டு கேட்பான். உடனே நம்மளோட மிக்ஸி வந்து போஸ்ட் கொடுப்பாங்க. நம்ம டேரி வந்து தேவையில்லாத வந்து மாட்டிக்கினேன் அப்படின்ட்டு நம்ம ஹேரி சொல்லுவார். ஓ இதான் நான் ஃபோட்டோ அப்படின்ட்டு நம்மளோட ஷின்சான் வந்து ஹாப்பி ஆயிடுறான். ஸோ அப்புறம் நம்ம ஹேரி வந்து இந்த மாதிரி போய் மாதிரி கூட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த போகிற ஹேரி அவள் தூங்கிட்டு இருப்பா நான் போய் கூட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம மிக்ஸி போயிட்டு நம்மளோட மாதிரியே ஒரு நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு கூட்டு வருவாங்க. ஆனால் நம்ம மாதிரி வந்து தூக்க காலத்தில் இருக்கா. ஸோ அப்புறம் நம்ம ஹேரி வந்து ஈமாரி சிரிங்க சிரிங்க அப்படின்ட்டு நம்ம டேரி சொல்லுவார். ஆனால் நம்மளோட ஈமாரி வந்து அப்படியே உருன்னு இருப்பா. அப்போ நம்மளோட ஷின்சான் நைனா என்ன ஃபோட்டோ எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்மளோட ஹேரி வந்து ஃபோனை திருப்புவார். பார்த்தா நம்மளோட ஷின்சான் வந்து ஒரு காலன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்மளோட ஈமாரி பக்கத்தில் போய் நின்றுப்பான். என்ன ஷின்சான் இதெல்லாம் போட்டு வந்திருக்கே இதெல்லாம் நல்லா இருக்காது அதை அவுத்து போடு அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹேரி வந்து சொல்லுவார். ஸோ அப்புறம் நம்ம டேரி வந்து இந்த மாதிரி எங்கள் பாஸ் வந்து எப்படி ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தாங்க தெரியுமா அது எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா அந்த மாதிரி தான் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்புறம் நம்ம டேரிக்கு ஒரு ஐடியா வரும். ஷின்சான் நீயும் ஈமோரியும் போய் எதுனா விளாடுங்க அதை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேரி சொல்லுவார். இவங்களும் விளாடுங்க. நம்ம டேரி ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளோட ஷீரோ வந்து கத்தும். ஸோ அதனால் நம்மளோட ஷின்சானும் ஈமோரியும் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அப்புறம் நம்ம மிக்ஸி வந்து ஒரு பொம்மை காட்டி ஈமோரி இங்கே பாருங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட மிக்ஸி சொல்கிறாங்க. ஒன்றே நம்மளோட ஷின்சானும் ஈமோரியும் பார்ப்பாங்க. திரும்ப நம்மளோட ஷீரோ வந்து ஒவ்வொன்று கத்தும். ஸோ இவங்களும் திரும்ப பார்ப்பாங்க. அதனால் நம்ம டேரியால் ஃபோட்டோ எடுக்க முடியல. அப்போ நம்மளோட ஷீரோ வந்து ஒவ்வொன்று கத்திட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம டேரி வந்து கேட்குறாரு என்னாச்சு ஷீரோ ஏன் இந்த மாதிரி இப்படி பண்ணுற அப்படின்ட்டு நம்ம டேரி கேட்பாரு. அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து எப்பா ஷீரோ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தன் தானே அவனும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்மளோட ஷின்சானும் ஷீரோ கூட்டிகிட்டு வந்து வச்சுப்பான். ஸோ அப்புறம் நம்ம டேரி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு நம்மளோட ஷீரோட. நம்மளோட ஷீரோ வந்து அங்கங்கே செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் நம்மளோட ஹேரி வந்து ஃபோட்டோ எடுத்துறாரு. ஃபோட்டோ பார்த்தா பயங்கர கேவலமாக இருக்கும். அப்புறம் நம்ம ஹேரி வந்து வெளில போய் எடுக்கலாம் கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹேரி சொல்லுவார். இவங்க வெளில வந்து பார்க்குறாங்க. பார்த்தா கிளைமேட்லாம் நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஹேரி வந்து ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்ட்டு நம்மளோட மிக்ஸி கிட்டலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட மிக்ஸி மாதிரி ஷின்சான்லாம் போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ பின்னாடி வந்து பயங்கரமான ஒரு சத்தம் வரும். இதனடா இப்படி ஒரு வித்தியாசமான சவுண்டு வருது அப்படின்ட்டு நம்மளுடைய ஹேரி வந்து பக்கத்து ஆண்டி வீட்டில் பார்ப்பாங்க. பார்த்தா நம்மளோட ஆண்டி வந்து செல்ஃபி ஸ்டிக் வச்சு அவங்க பற்றினா ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்மளுடைய ஹேரி வந்து இது என்னது அப்படின்னு நம்ம கேட்பாங்க. இதுதான் செல்ஃபி ஸ்டிக்கு. எவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு ஃபேமிலி வந்து ஃபுல் கவராக வந்து ஃபோட்டோ எடுக்கும். இந்த பட்டன் மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம டேரி வந்து இந்த கேட்ஜெட் தான் எனக்கு தேவை கொஞ்சம் நேரத்துக்கு கடனாக கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம டேரி கேட்பாரு. அவங்கள பற்றினா கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம டேரியோட ஃபோனை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி பற்றினா வைக்கிறாங்க. அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் நம்மளோட மிக்ஸி வந்து ஷின்சான் நீங்கள் பாரு கேமரா பாரு அப்படின்ட்டு நம்மளோட மிக்ஸி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து சரிம்மா அப்படின்ட்டு அவனை திரும்புகிறான். ஸோ இந்த மாதிரி நம்ம டேரி வந்து அந்த செல்ஃபி ஸ்டிக்கை கையில் வச்சிருக்கல அந்த செல்ஃபி ஸ்டிக் பற்றினா சாஞ்சு போயிடும். இதுனா சாஞ்சிச்சு ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம டேரி வந்து திரும்ப நிற்பார். அப்புறம் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சொல்லுவார். பார்த்தா திரும்ப அந்த ஃபோன் வந்து சாஞ்சிரும். அப்புறம் டேரி வந்து திரும்ப அந்த ஸ்டிக்கை வந்து நம்மளோட ஆண்டிக்கிட்டே குத்துவாங்க. இந்தாங்க இந்த ஸ்டிக் வந்து என் ஃபோனுக்கு செட் ஆகலை அப்படின்ட்டு நம்ம டேரி வந்து குத்துருவார். அப்புறம் நம்மளோட மாதிரி வந்து தூங்குறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட மாதிரி தூங்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ அப்புறம் சாயந்தரமே ஆகிடுது. ஸோ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சன்செட் வேறு லெவலாக இருக்குது. அப்புறம் நம்ம டேரி வந்து இதோட ஃபோட்டோ எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம டேரி வந்து சொல்லுவார். ஸோ அப்புறம் நம்ம டேரி வந்து சீக்கிரம் நில்லுங்க அவங்க ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பார்த்தா சூரியனோட வராது. அதனால நம்ம டேரி வந்து குஞ்சிக்கிட்டு ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்ட்டு நம்ம டேரி வந்து சொல்லுவார். இவங்களும் அப்படி சிரிச்சுக்கிட்டே ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்ட்டு இவங்களும் சொல்லுவாங்க. நம்ம டேரி வந்து ஃபோட்டோ எடுத்துருவார். எங்கே காட்டுங்க அப்படின்ட்டு நம்மளுடைய மிக்ஸி சொல்லுவாங்க. பார்த்தா நம்மளுடைய மிக்ஸி எல்லாருமே
கருப்பாக இருக்காங்க. ஸோ பின்னாடி அந்த சூரியன் மட்டும்தான் தெரியும். என்ன இப்படி எடுத்து வச்சுருக்கீங்களே அப்படின்னு நம்ம மிக்ஸி வந்து திட்டுவாங்க. அப்புறம் நம்ம டேடி வந்து சரி திரும்ப போய் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட டேடி வந்து சொல்லுறாரு. அதுக்கு நம்மளோட மிக்ஸி வந்து வேணாம் ஏற்கனவே ராத்திரி ஆயிடுச்சு, நான் வேறு டின்னர் செய்யணும் அப்படின்ற நம்ம மிக்ஸி வந்து கிளம்பிடுவாங்க. என்னன்னா இன்னைக்கு நாளே வேஸ்ட் ஆச்சு அப்படின்ட்டு நம்மளோட சின்சன் வந்து சொல்லுவான். ஸோ அப்புறம் நம்ம டேடி வந்து உள்ளே அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு உள்ளே வந்து வருவாரு. இன்னைக்கு நாளே வேஸ்ட் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம டேடி வந்து சொல்லுவார். அப்புறம் நம்ம டேடி வந்து படுத்து தூங்குவார். ஸோ இந்த படுத்து தூங்குறத நம்மளோட சின்சன் வந்து ஃபோட்டோ எடுத்துடுறான். என்ன செஞ்சேன், எதுக்கு என் பெர்மிஷன் இல்லாமல் என் ஃபோன் எடுக்கிற அப்படின்ட்டு நம்ம டேடி அந்த ஃபோனை பிடிங்கி பார்ப்பாரு. பார்த்தா நம்ம டேடி தூங்கிட்டு இருக்க சொல்ல நம்மளோட சின்சன் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கான். ஸோ இதை பார்த்து நம்மளோட மிக்ஸி வந்து இதை வேணா நம்ம வால்பேப்பராக வச்சிடலாமே அப்படின்ட்டு நம்ம மிக்ஸி சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட சிஞ்சனே ஆமாம் நான் அவங்க மூஞ்சி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளோட சிஞ்சனை சொல்கிறான். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட ஒரு ஃபன்னியை பற்றி நான் முடிக்கிறாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோலேருந்து உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.